பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். எந்த தெய்வத்தை தியானிக்க வேண்டும் என்று கேட்டால், எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் என்பேன். ஆனால் எல்லாம் ஒருவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாரையும் வெறுக்கக்கூடாது. சிவன், காளி, ஹரி எல்லோரும் ஒருவரின் பல்வேறு வடிவங்கள். எல்லாவற்றையும் ஒன்றென்று அறிபவன் பேறு பெற்றவன். புறத்திலே சிவன், அகத்திலே காளி, வாயிலே ஹரிநாமம். சிறிது காமம், கோபம் முதலியவை இல்லாமல் உடல் நிலைக்காது. எனவே நீங்கள் இவற்றை குறைக்க மட்டுமே முயல வேண்டும். துறவியரின் நியதிகள் கடுமையானவை. பெண்களின் படத்தை கூட பார்க்கக்கூடாது. ஆனால் இல்லறத்தார்கள் விஷயத்தில் அப்படியல்ல. பெண்கள் எவ்வளவுதான் பக்தி உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் துறவி நெருங்கி பழகக்கூடாது. மனத்தை எவ்வளவுதான் கட்டுப்படுத்தியவராக இருந்தாலும் உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக இந்த விதிகளை துறவி பின்பற்ற வேண்டும். துறவியின் முழு துறவை கண்டு உலக மக்கள் துறக்க கற்றுக்கொள்வார்கள். இல்லையென்றால் மேலும் மேலும் மூழ்கி போவார்கள். துறவி ஜெகத்குரு ஆகிறார். கடவுள் ஒருவர்தான் உண்மை, மற்ற எதுவுமே உண்மை இல்லை. தேவி எல்லோரையும் தன் மகாமாயையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள். மனிதர்களை பாருங்கள், கட்டுண்டு கிடப்பவர்களே அதிகம். காமினி காஞ்சனத்தில் பற்று வைத்து இவ்வளவு துன்பத்திற்கு உள்ளாகின்றனர். என்றாலும் பற்று விட்ட பாடில்லை. முட்செடியை தின்பதால் ஒட்டகத்தின் வாயிலிருந்து இரத்தம் பேரிடும். இருந்தாலும் அது முட்செடியையே தின்கிறது. இதோ பார், கடவுளை யாரும் தேடுவதில்லை. அன்னாச்சி செடியின் பழங்களை விட்டுவிட்டு இலைகளை தின்கிறார்கள். இந்த உலகம் ஒரு செயல்களம். செயல் புரிந்து கொண்டே சென்றால் ஞானம் உதிக்கிறது.